வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குடும்பம்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் காரசாரமான சூப்பரான டேஸ்டியான சட்னி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 5 பீஸ் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 4 பீஸ் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 20 பீஸ் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம ஆயில் வச்சுருப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கலாம் போகிறது இல்லைங்க, டைரெக்டாக மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப பொடி பொடியாக வேணும்லாம் இல்லைங்க, அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை அரைக்கிறப்ப நம்ம ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். என்னென்னா தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே மிளகாயும் வெங்காயமும் நல்லா அரைஞ்சி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மிளகாய் திப்பியாக அரையாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நிறையா தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த சட்னியோட ஃப்ளேவரே மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அரைக்கிறப்ப நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்படியே நம்ம சூடான இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் சில பேருக்கு இந்த பச்சை வாசனை பிடிக்காது. அதுக்காக நாம் இதை கொஞ்சமாக வதக்கிக்க போகிறோம். கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்குவோம். இந்த சட்னியில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 4 பூண்டு கூட சேர்த்து நாம் இதை அரைச்சிக்கலாங்க. டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி விழுதை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்க போகிறோம். ஏன்னா அந்த சட்னியோட பச்சை வாசனை பிடிக்கலனா மட்டும் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணிக்கலாங்க. இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சதில் தாளிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்து சாப்பிட்டோன்னா கூட சூப்பராக இருக்கும். சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இதில் கொஞ்சமாக தண்ணியை இந்த வதங்குற ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியவே கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அந்த தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்தோன்னாலும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக வதக்கிப்போம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். சூடான இட்லியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இதை நடுவில் தடவிட்டு ரோல் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கூட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த சட்னி லேசாக வதங்கி கொஞ்சம் பபிள்ஸ் வரணுங்க. பாருங்கள் சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட பச்சை வாசனை போயிடுச்சுனாக்கா அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம குடும்பம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சூடான சூப்பரான கலர்ஃபுல்லான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லியோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.